அடுத்த சரணாகதி மகாபாரதத்தில் உள்ள சரணாகதி திரௌபதி சரணாகதி. ராஜசூய யாகம், பிரமாதமான ராஜசூய யாகம் நடக்கிறது. எல்லாருக்கும் சந்தோஷம். ஒத்தனை தவிர யார்? துரியோதனன். வாய்த்த பத்திண்டு எறியறது அவனுக்கு. இப்படி ஆயிட்டாரே, ஒன்றுமில்லாத ஒரு நிலத்தை கொடுத்தோம். அண்ணா யுதிஷ்டிரன் பஞ்ச பாண்டவர்கள் இவ்வளவு சுபிட்சமாயிட்டாளே, ஆயிட்டாளேன்னு அவனுக்கு நெருப்பு, வெளியில் இருக்கிற எரியிற நெருப்பை வேணால் அணைக்கலாம், உள்ள மனசில் எரியிற நெருப்பை அணைக்க முடியுமா? முடியாது. அதனால துரியோதனன் போய் புலம்பி தள்ளுறான். பாஞ்சாலி சபதம் சுப்பிரமணிய பாரதியாரோடது. அப்போ சகுனி மாமா சொல்கிறார், போராடி நம்மளால் ஜெயிக்க முடியாது போல இருக்கு, போராடி பிடுங்க முடியாததை சூதாடி ஜெயிச்சுடலாம். துரியோதனா கவலைப்படாதடா, எல்லாம் நான் இருக்கேன். இப்படி சொல்கிறவனே உருப்பட மாட்டான்னு அர்த்தம். கவலைப்படாதடா, அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் நல்லவன். கவலைப்படாத, நான் இருக்கேன் நான் இருக்கேன்டா அவனுக்கு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே மாரடப்பு வந்து அவன் போயிடுவான். எவனுக்கு யாருக்கே யாரே ரங்கையா, யாருக்கு யார் இருக்கா? ஆனால் இவன் சொன்னான், எப்படியாவது கூப்பிடு யுதிஷ்டிரரை, சூதாட்டத்துக்கு கூப்பிடு. அண்ணா யுதிஷ்டிரர் தர்மபுத்திரன்னு பேர், சூதாட்டத்துக்கு வருவாரா? கூப்பிடுற வாழை பொறுத்து இருக்குப்பா. சகுனி சொல்கிறான், விதுரரை அனுப்பிச்சு கூப்பிடு, வந்துடுவார் பார். எல்லாம் சகுனி மாமா உன்னுடைய பிளான். விதுரர் போய் அங்கேருந்து யுதிஷ்டிரரை கூப்பிடுறார், சூதாட்டத்துக்கு நீங்கள் வரணும். யுதிஷ்டிரர் சிரிக்கிறார், சூதாட்டத்துக்கு என்ன கூப்பிடுறீர்? அதுவும் நீங்கள் வந்து மூணுமே தப்பு. கூப்பிடுறது விதுரர், சாட்சாத் தர்மதேவதை, அதுவும் தப்பு. கூப்பிடப்படுறவன் தர்மபுத்திரன், என்ன கூப்பிடுறீர்? அதுவும் தப்பு. கூப்பிடப்படுற காரணம் சூதாட்டம், மூணும் தப்பு. சூதாட்டத்தில் எவனாவது ஒத்தான் நிம்மதியாக இருந்தான் சரித்திரம் உண்டா? ராமாயணம் காண்பிக்கிறது பெண்ணாசையால் மனிதன் கெடுவான், மகாபாரதம் காண்பிக்கிறது சூதாட்டத்தால் மனிதன் கெடுவான். இன்றைக்கி விசாகாரி வந்து எப்போவுமே பிரவச்சனம் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபத்தில் அடிக்கடி நடக்கும். இப்போ ஜெயா டிவியில் பண்ணியிருக்கிற இந்த உற்சவத்தில் அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப இந்த பிரவச்சனம் வந்து அது காது குளிர நம்ம கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கி. அதுபோல் அவங்களோட கச்சேரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயா டிவியில் எப்போவுமே வந்து ரொம்ப பிரமாதமாக நடத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் கலந்துக்கிறதுல. இந்த மார்கழி மகா உற்சவம் ஜெயா டிவியில் நடத்துகிறத ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் வரோம். என் பசங்களையும் கட்டாயம் கூட்டின்னு வருவோம். சங்கீதத்துக்கு வந்து இதே கிடையாதுன்னு சொல்லுவா. இந்த மகா உற்சவத்தை கேட்குறதுனால எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ரியலி தேங்க்ஸ் ஜெயா டிவி. மார்கழி உற்சவம், யுதிஷ்டர் சொல்கிறார், பெரியோர்கள் சொல்கிறத மீறது இல்லைன்னு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரியவர் அண்ணா ராஜா திருதராஷ்டிரன், எனக்கு 2 பெரியவர். பெரியப்பா திருதராஷ்டிரர் கூப்பிடுறார், சித்தப்பா விதுரர் கூப்பிடுறாருன்னு 2 பெரியவர் ஆனேன். நீங்கள் பெரியோர்கள் சொல்கிற மீறது இல்லைன்னா நானும் பெரியோர்கள் சொல்கிறது தானே மீறக்கூடாது. அப்போ நான் வரேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் விதுரர், சித்தப்பா, எல்லாரும் பெரியோர்கள் சொல்கிறத கேட்காம வாழ்க்கையில் கீழே விழுவா. ஆனால் நான் பெரியோர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் கீழே விழ போகிறேன் அப்படின்னு சொல்லிண்டே வரார். குடும்பத்தோட பஞ்ச பாண்டவர்களோட 4 பேரையும் அழிச்சுண்டு திரௌபதியும் அழிச்சுண்டு வரார். சபா நிர்மாணம்னு ஒரு வியாஜத்தில் ஒரு எக்ஸ்கியூஸில் தான் துரியோதனன் கூப்பிட்ருக்கான். அவருக்கு தெரியும். எல்லாம் காண்பிச்சுட்டு சகுனி மாமா கூப்பிட்டார், வாப்பா யுதிஷ்டிரா சூதாட்டத்துக்கு வா. தலை விதியன் தான் உட்காந்துக்கிறார். அவருக்கு இஷ்டம் இல்லை, எவ்வளவோ சொல்லி பார்க்குறார். கம்பல் பண்ணி சூதாட்டத்தில் உட்காத்தி வச்சுவிட்டா. ஒவ்வொன்றா வச்சுவிட்டா முதல்ல இறங்குற வரைக்கும் தான் வேண்டான்னு தோணும். ஒரு தப்பான காரியத்தில் இறங்கிட்டோம்னா அது இழுத்துடும் மணல் மாதிரி. அதனால தான் பகவான் இடத்துல வேண்டிக்கணும், எப்போவுமே நம்மளுக்கு துஷ்ட சங்கம் மட்டும் கூடவே கூடாது. மாட்டின்னு விட்டோன்னா அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். பித்து பிடிச்சது போல, பிரம பிடிச்சது போல, அடிக்ட் ஆனது போல அவர் வைக்கிறார். ஆயிரக்கணக்கான யானைப்படைய வச்சேன். சகுனி காய உழுக்கிறார், போடுறார், ஜெயிச்சுட்டான் சகுனி. மறுபடியும் ஆயிரக்கணக்கான குதிரைப்பட, பறக்கும் குதிரைகளை வச்சேன், போட்டார், சகுனிக்கே ஜெயம். ஆயிரக்கணக்கான தங்க தேர்ப்படைய வச்சேன்,
போயிடுத்து. நிதி கோஷத்தை வச்சேன், போயிடுத்து. எல்லாம் யுதிஷ்டருக்கு போயிடுத்து. இந்திரபிரஸ்த ராஜ்யம், தில்லி, இப்போ சொல்கிறோமே டெல்லி, இந்திரபிரஸ்தம் தானே. ராஜ்யத்தையே வச்சேன், ராஜ்ய கோஷம் எல்லாம் போச்சு, ராஜ்யமும் போச்சு. சகோதரர்கள் ஒத்தொத்தரா, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரையும் வச்சு எழுந்துட்டார். என்னையே வச்சேன், போச்சு, எல்லாம் போச்சு. மாயச்சூது, சூதாட்டமே தப்பு, அதுலேயும் கள்ளச்சூது. ஒரு தடவையாக கூட தர்மபுத்திரருக்கு ஜெயிக்காது, எப்பவுமே சகுனிக்கா ஜெயிச்சுன்னு இருக்கும். கள்ளச்சூதுங்கிறார் ஆழ்வார். இப்போ யுதிஷ்டர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை சகுனி மாமா, இனிமேல் வைக்கிறதுக்கு ஒன்றும், அப்படி தோத்தேன் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. தர்மபுத்திரரே, இருக்கே இல்லையே, இருக்கே ஒன்றுமே இல்லையே, ஸ்தாவர ஜங்கமமான பொருள், அதாவது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் போச்சே, இருக்கே என்ன இருக்கே, இருக்கே என்ன இருக்கு? திரௌபதி இருக்காளே, அந்த திரௌபதியை வச்சு ஆடினா ஒரு கால் நீ ஜெயிச்சா எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன், உன் சகோதரர்கள்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இந்திரபிரஸ்தம், ராஜ்ய கோஷம், தன கோஷம் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னதும் அவருக்கு ஒரு கால் திரௌபதியை வச்சு ஆடினா நம்ம ஜெயிச்சுடுவோமோங்கிற பிரமை. அந்த பிரமை எதை செய்யக்கூடாதோ அந்த தர்மபுத்திரரே சூதாட்டத்தினால புத்தி பேதளிச்சு போய் உடனே சொன்னார், பூத்த தாமரை போல் இருக்கக்கூடிய, தீர்க்கமான கேசம் இருக்கக்கூடிய, மனுஷ பெண்ணே அல்லாதவளான, அக்னியிலேந்து தோன்றினவளான பாஞ்சாலிய திரௌபதிய யாக்ஞசேனியானவளை வைக்கிறேன் அப்படின்னதுமே செய் அப்படின்னு சபையிலேயே எல்லாம் திக்காரம் பண்ணுறா. ஆனால் அவருக்கு வேற வழி இல்லை. உடனே அட்டகாசம் பண்ணிட்டு சகுனி காயை உலுக்கினான், உருட்டுறான், சுயட்டுறான், குலுக்கிறான். அப்படி போட்டு இப்படி போட்டானோ இல்லையோ, ஜெயித்தாம், ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா ஆஹான்னு அட்டகாசமாக சிரிக்கிறான். துரியோதனன் பார்த்தான், இழுத்துண்டு வாடா அவளை, துஷாசனா அவளை போய் இழுத்துண்டு வா, இனிமே அவ ராணி இல்லை, தொடப்பமார் விளக்கமாற கொடு கையில், அவள் வீட்டை பெருக்க சொல்லு, வேலைக்காரிகளோட இருக்க சொல்லு அப்படின்னதும் வெட்கம் கெட்ட இந்த துஷாசனன் அங்கேருந்து தலைவிரி கோலமா செக்க செவேங்கிற கண்களோட எழுந்துண்டு தர 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 தரன்னு அவளை இழுக்கிறதுக்காக கக்கவென்று கனைத்தே பெருமூடல், கக்கவென்று கனைத்தே பெருமூடல், பதத்தபமகரகமா பதப, பதத்தபமகரகமா பதப, தபம பதனி தபனி தப பத தபம கரே கம பதப, பதனி தனி சசரி ரி சனி சத, நீ கரே க சரி நி சனி ச ரி சத, பம பத பதனி தனி சனி சனி ரி ச, ரி ரி கரி சனி தபம கரே ச, ரி கரே மக மக தமனி ஒரு கான்வர்சேஷன். இந்த ஸ்வரத்து மூலமா, ஸ்வரங்கள் மூலமாவே துஷாசனனும் திரௌபதியும் பேசிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்வரம் துஷாசனன் பேசுறது, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்வரம் திரௌபதி பேசுறது. கான்வர்சேஷன். துஷாசனன் சொல்றான், திரௌபதி உன்னை சபைக்கு கூப்பிடுறா, பத தபம கரே கம பதப. உடனே திரௌபதி சொல்றா, என்னையா சபைக்கு கூப்பிட மாட்டாளே, என்ன போய் கூப்பிட மாட்டா. உடனே இவன் சொல்றான், துஷாசன், கூப்பிடுறான்னு சொல்றேன் வரமாட்டியா, உடனே அவ என்ன துணிச்சல் இருந்தா குரலை என்ன இடத்துல வசதி பேசுவ, நிகரேக சரி நிசா நிசா நிரிசதா. உடனே இவன் ஓடி போய் தர 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 தரன்னு அவ தீர்க்கமான கூந்தல்ல, அல அலையா இருக்கக்கூடிய கூந்தல்ல கைய விடலாம்னு அங்கையும் எங்கையும் அப்படியும் இப்படியும் ஓடுறான். உடனே அவ கெஞ்சரா, விடுடா, விடுடான்னு கெஞ்சரா. அப்போ அவன் விடாம இவனை துரத்த, அவ ஓட இவனை துரத்து. உடனே ஒரு துணிச்சல் வந்தது. அக்னியிலேருந்து இருக்கக்கூடிய எண்ணெய், பட்ட மகிழ்ச்சியான எண்ணெய் கையை பிடிச்சு இழுக்கலான்னு பாக்குறியா, நீ 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 சா சா நீ 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 ரி 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 சதா. உடனே அவன் சொல்றான்,
நீ இனி ராணியும் இல்லை, நீ இனி பட்ட மகிழ்ச்சியும் இல்லை. கரி சரி கம பதனி சனி நித்த. உன்னை வச்சு சூதாடி தோத்தாச்சு முடிச்சுட்டான். உடனே இவ அப்படியா அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு பதறி போய், நான் இனி தாசியா? நானா தாசி அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்க்க, உடனே ஒரு மறுபடியும் ஒரு தைரியத்தை, ஒரு காலும் நான் தாசி ஆக மாட்டேன். பற்றி தரதரனத்தான் இழுத்த பக்கத்தில் வந்தே பாஞ்சாலி கூந்தலினை கைதால் பற்றி கரகரனத்தான் இழுத்தான். ஐயகோவெல்வே அலறி உணர்வற்று பாண்டவர் தன் தேவியவள் பாதியுயிர் கொண்டு வர நீண்ட கருங்குழலை நீச்சன் கரம் பற்றி முன் இழுத்து சென்ற. இந்த ஜெயா டிவி நடத்துகிற இந்த மார்கழி உற்சவம் வந்து வருஷம் நடந்துட்டு வருது. இன்றைக்கி வந்து விசாக ஹரியோடைய 3 சரணாகதிகள்ங்கிற தலைப்பில் இன்றைக்கி விபீஷண சரணாகதி, திரௌபதி சரணாகதி எல்லாம் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப ரொம்ப மன நிகழ்ச்சியோடு கேட்குற மாதிரி சொன்னாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஜெயா டிவி என்னென்னைக்கு பெருமை கூடியது. இந்த சரணாகதிங்கிறது வந்து ஒரு பெரிய தலைப்பு. அதை சங்கீர்த்தனம் மூலமாக ரொம்ப எளிமையாக எடுத்து சொன்னதுக்கு இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ண ஜெயா டிவிக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். மார்கழி உற்சவம், மார்கழி உற்சவம். பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் அப்படியே கண்ணன் திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்ததை விட அலையா சுப்பிரமணிய பாரதியார் கொற்றார். துஷாசனன் கொடுமைக்காரன் கல் நெஞ்சக்காரன் அப்படியே அவளுடைய தலையில் கையை வச்சு தரன்னு இழுத்துன்னு வந்து, ஒரு கிராமத்தில் கூட பெண்ணை மதிக்கணுங்கிறது தெரியும். இது ராஜாக்கள் சபை. அப்படி வந்து இழுத்துன்னு வந்து இப்படி போட்டானா. அப்போ தான் திரௌபதி தலையை தூக்குறா. தலையை தூக்கி பார்த்தா பீஷ்மாச்சாரியார் இருக்கார், துரோணர் இருக்கார், காந்தாரி இருக்கா, திருதராஷ்டிரர் இருக்கார், பஞ்ச பாண்டவாளும் இருக்கா. ஒரு தைரியம் வந்தது. அசத் சபைன்னு நினச்சேன், சத்துக்கள் இருக்கிற சபையா இது? இப்பேற்பட்ட சத்துக்கள் இருக்கிற சபையிலையா ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறா? நீங்கள்லாம் சாஸ்திரம் எவ்வளவோ படிச்சிருக்கீர், வேதம் படிச்சிருக்கீர், வேதாந்தம் படிச்சிருக்கீர், எல்லாரும் தனுர் வித்யாவில் சிரேஷ்டமானவர்கள். சில பேர் குரு, என்னுடைய கணவருக்கு சில பேர் குருஸ்தானம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சபையிலையா எனக்கு அவமானம்? நீங்கள்லாம் எதுக்காக உட்காந்துருக்கீர்? எதுக்காக இதெல்லாம்? இதை பார்த்தா பெண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறத பார்த்தாலோ, சூதாட்டத்தை பார்த்தாலோ புண்ணியமா புருஷார்த்தமா? நியாயம் கேட்குறேன். சபையில் கர்ஜனை பண்ணுறா. ஆனால் தர்மபுத்திரரை விட்டு கொடுக்கல. ஒரு நிமிஷம் கூட தர்மபுத்திரரை விட்டு கொடுத்து சபையில் பேசலை. இவரிடத்துல எந்த விதமான ஒரு குற்றமும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு அணுவளவு குற்றம் இல்லை. அவர் என்ன சூதாட வரேன்னா சொன்னார்? புள்ளை எப்படி இருக்கணும், குழந்தை எப்படி இருக்கணுங்கிறாளே. பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னு எந்த சாஸ்திரமும் இல்லையா? பெற்றோர்கள் இப்படி இருந்தால் புள்ளை இப்படி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். குருவுக்கு அடங்கி சிஷ்யம் இருக்கணுங்கிறாளே, அந்த குரு எப்படி இருக்கணும்னு எந்த சாஸ்திரமும் இல்லையா? நான் கேட்குறேன் அப்படின்னு சபையில் கர்ஜனை பண்ணுறா. பாண்டவர்களை விட்டு கொடுக்கலையே தவிர, பாண்டவரை மின்சை கதிர் விழியால் வெண்ணோக்கு நோக்கினாள். அப்படி ஒரு சுழட்டி கண்ணால் பார்த்தாளாம். கடாட்ச பாணைகிங்கிறார் வியாசர். அந்த கண்ணாகிய பானத்தாலேயே இப்படி பண்ண பத்தியான்னு வாயால் சொல்லலை, கண்ணால் இப்படி பார்த்தாலோ இல்லையோ அதை தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறார் பாரதியார். அப்படியே
மின்சை கதிர்விழியால் வெண்ணோக்கு நோக்கினாள். இப்படி பார்த்தாள். ஆனா மேலும் சொல்றா, நான் ஒன்று கேட்குறேன், ஒரு காரியம் ஒரு செயல் சரியா தவறாங்கிறதுக்கு எது பிரமாணம்? ஸ்ருதி, வேதம் பிரமாணம். ஸ்ருதி புரியலைன்னா ஸ்மிருதி பிரமாணம். அதுவும் புரியல அப்படின்னா சான்றோர்கள் யாருக்கு எல்லாம் தெரியுமோ அப்படி சாதுக்கள், சந்த பிரமாணம். ஆனால் அப்பேற்பட்ட சாதுக்களே இப்படி ஒரு இழிவான காரியத்துக்கு துணை புரியும் பொழுது எது பிரமாணம்? சந்த பிரமாணம், ஹிருதயம் பிரமாணம், என்னுடைய மனசாட்சி பிரமாணம். நான் சொல்றேன், ஒரு காலம் நான் தாசியாக மாட்டேன் அப்படி சொன்னதும் கர்ணன் தான் சொல்றான், என்னடா அவ கத்தின்னு கிடக்கா, இனிமே பாண்டவர்கள்லாம் அடிமைகள் தானே, அடிமைகளுக்கு மேல் துண்டு எதுக்குடா, எல்லா துண்டு மேல் துண்டையும் அவிழு. பாண்டவர்கள் என்ன, திரௌபதியோடைய புடவையே பிடிச்சி இழு, இனிமே அவ தாசி தானே. சொல்றது யார் தெரியுமோ? மகாத்மா கர்ணன். கர்ணனா அப்படி சொல்லுவான்? அதுதான் துஷ்ட சங்கம், கெட்ட சகவாசம். வேறுபட்ட கர்ணன் இப்படி ஒரு துரியோதனனுக்கு கூட தோணலை இது. கர்ணன் சொல்றான் அவளுடைய துணியை பிடிச்சி இழுன்னதும் துஷாசனம் வெக்கங்கெட்டவன் மானங்கெட்டவன் அங்கேருந்து போய் கர்ணன் சொல்றத திரௌபதி மேலே போய் இப்படி கையை வைக்கிறானோ இல்லையோ, பார்த்தா திரௌபதி இத்தனை பேரிடத்துல நியாயம் கேட்டாலே தவிர, சபையில கர்ஜனம் பண்ணி இது நியாயமா இது தர்மமா அப்படின்னு கேட்டாலே தவிர, நீ காப்பாத்து பீஷ்மாச்சாரியரே பிதாமாரே காப்பாத்து சொல்லல, துரோணாச்சாரியரே காப்பாத்து சொல்லல, கிருபாச்சாரியரே காப்பாத்துன்னு சொல்லல, பாண்டவர்களெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் என்ன காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு அழல, யாரை பார்த்தும் காப்பாத்துன்னு சொல்லல. துஷாசனன் கை வச்சதும் 2 கையையும் தூக்கி உச்சோத்தியில் கலந்தாள் பாஞ்சாலி, உச்சோத்தியில் கலந்தாள், உச்சோத்தியில் கலந்தாள் பாஞ்சாலி, உச்சோத்தியில் கலந்தாள், உலகை மறந்தாள் ஒருமையுற்றாள், உச்சோத்தியில் கலந்தாள் பாஞ்சாலி, உலகை மறந்தாள் ஒருமையுற்றாள். கோவிந்தா கோவிந்தா துவாரகாவாசின், துவாரகாவாசின், கோவிந்தா துவாரகாவாசின். கிருஷ்ணா கோபி ஜனப்ரியா கௌரவைஹி பரிபூதா மாம், கிம் ந ஜானாசி கேசவா கேசவா कृष्ण कृष्ण महायोगिन, कृष्ण कृष्ण महायोगिन, विश्वात्मन विश्वभावना प्रपन्ना पाहि पाहि गोविंदा पाहि गोविंदा, गुरु मध्ये अवसीदति गोविंदा 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 கோவிந்தா பாகி. கிருஷ்ணா கோவிந்தா கேசவா பாகி காப்பாத்துங்கிறது மட்டும் அந்த கண்ணன் இந்த சபையிலே இல்லை. சபையிலே இல்லாத கண்ணன் இடத்துல காப்பாத்து சரணம் அப்படின்னதுமே அவன் சொக்கட்டான் விளையாடின்னு இருக்கான். ஆனா ஆபயம் அப்படின்னு சொக்கட்டான போட்டானோ. கண்ணன் திருவருளால் அங்கே வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தனவே, கண்ணன் திருவருளால் அங்கே வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தனவே, கண்ணன் திருவருளால் அங்கே வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தனவே, கண்ணன் திருவருளால் அளவின்றி 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 வண்ண வண்ண சேலை வளர்ந்தனவே, கண்ணன் திருவருளால் அளவின்றி வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தனவே, கண்ணன் திருவருளால் அளவின்றி
இது அடியனுடைய சங்கீத குருவான ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்கள் டியூன் பண்ணது. விதவிதமான வர்ணமான கலர் கலரா ரகம் ரகமா ஒரே புடவை விதவிதமா வந்துட்டு இருக்கு. அதனால ஒரே சென்டென்ஸை விதவிதமான ராகத்துல டியூன் பண்ணியிருக்கார். கண்ணன் திருவருளால் அளவின்றி வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தனவே. ஒரே சேலை வளர்ந்துட்டே இருக்கிறதுனால ஒரே சென்டென்ஸை விதவிதமான ராகத்துல டியூன் பண்ணி துஷாசனன் இழுத்து 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 சளைச்சு போறான். அண்ணா கண்ணன் கொடுத்து 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 சளைக்கல கண்ணன் திருவருளால் அங்கே வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தனவே. கண்ணன் திருவருளால் அளவின்றி வண்ண வண்ண வளர்ந்தனவே. கண்ணன் திருவருளால் அளவின்றி வண்ண வண்ண வளர்ந்தனவே. கண்ணன் திருவருளால் வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தனவே. கண்ணன் திருவருளால் அளவின்றி வண்ண வண்ண வளர்ந்தனவே. கண்ணன் திருவருளால் கண்ணன் திருவருளால் நிசகாக கமப பம மக கசனே பனேச கண்ணன் திருவருளால் நிசகமப பம மக கணேச கணேச பனி பனேச கமக கண்ணன் திருவருளால் அளவின்றி நிசரிம மரிசனே சரிம பதேப மரிசனே சரிம கண்ணன் திருவருளால் நிசகம பம கம கம தம கம காரிசனே கண்ணன் திருவருளால் அளவின்றி பதமாகரி ரிகரி சானி சகரி கண்ணன் திருவருளால் ரே 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 சரி சரி ரே கம பம கம ரே 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 கம பம கம ரே ச கண்ணன் திருவருளால் கண்ணன் திருவருளால் கண்ணன் திருவருளால் சரி காரி சனி சரி ரே 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 கம பம கம ரே ரே க ரே சனி ரே சனி சர ரே ம பத மா கரி கரி சனி சனி சரி ம பத மா கரி பம கம கனி நே ச கம பம 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 கம கனி சரி ம மரி சனி சவா வனி வனி சனி சனி சரி க க க க நி ச க க பம கம க நி ச க நி ச நி ச க நி ச க ம பம கம க நி ச ரி ம மரி ச நி ச ம நி ச ரி ம மரி ச நி ச க நி நி ச ப ம க ம க ச நி ச க ச
ni sa ga ga sa da ni ni pa pa ni ni sa da ga ga sa da ni ni pa ni sa ga ma pa ni sa ga ma pa ni sa ga ma ga ga ni sa ga ma pa ma 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 ga sa ga ni pa ma ga ma ga ma ga ma ga ma ma ga ma ga ni ni ma ga ri ga ri ni 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 sa ga ri sa ni ma pa da ma ni ma pa da ma ni ma pa da pa ma 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 ga ri ni 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 sa ga ri ni கண்ணன் குருவருளால் நலமின்றி வண்ண வண்ண சீலைகள் வளர்ந்தனவே.
அளவின்றி வண்ண வண்ண சேரி வளர்ந்தனவே கண்ணன் திருவருளால் திருவருளாயால் அளவின்றி வண்ண வண்ண சேலைகள் வளர்ந்தனவே வளர்ந்தனவே வளர்ந்தனவே. இன்றைக்கி டாப்பிக்கே 3 சரணாகதிங்கிற டாப்பிக்கே ரொம்ப அற்புதமான டாபிக். அவள் சொன்னதே வந்து ராமாயணம் மகாபாரத காலத்துக்கே போன மாதிரி இருந்தது. ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி அவங்க வருஷம் நிகழ்ச்சிகளை தொடரணும். தேங்க்யூ. நமஸ்காரம். இந்த ஜெயா டிவி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணினேன் சரணாகதி 3 சரணாகதியை கேட்டு சரணாகதி பண்ணாதவாளே கிடையாது. எல்லாருக்கும் சரணாகதி பண்ணணும்னு தான் தோன்றது. எல்லாரையும் நல்லா வைக்கணும். இந்த மாதிரி எப்போதும் ஜெயா டிவி நிறைய ப்ரோக்ராமை கொடுத்து மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறோம். மார்கழி உற்சவம் மார்கழி உற்சவம். திரௌபதி இப்படி காப்பாத்து கிருஷ்ணானதுமே கண்ணன் சத்யபாமாவோட சொக்கட்டான் ஆடின்னு இருக்கிறவன் சொக்கட்டானை தூக்கிண்டு இப்படி ஓடினானா ரெண்டு அடி இப்படி 2 அடி வச்சான். உடனே திரும்பி வந்தான். சத்யபாமா கேட்டா, என்ன திடீர்னு கிளம்பிட்டீரே, எங்க கிளம்பிட்டீர்? இல்லை, திரௌபதிக்கு ஆபத்து, அதான் காப்பாற்றணும்னு போனேன். பின்னையே மறுபடியும் வந்தேன். போகலாமே, போய் காப்பாற்றலாமே. காப்பாற்றலான்னு தான் போனேன். ஆனால் திரௌபதியை நான் காப்பாற்றலாம்னு போகிறதுக்குள்ளே அவள் கோவிந்தான்னு கூப்பிட்டா இல்லையா, அந்த நாமமே அவளை காப்பாற்றி எடுத்து நான் போகணுங்கிற அவசியம் இல்லாதபடி. அதனால திரும்பி வந்துட்டேன். விமான்களுடைய கீர்த்தனம், ஏராளமான கீர்த்தனம், அந்த பாவம், விதவிதமான ரசங்கள். இந்த நாமமே அவளை காப்பாற்றி எடுத்து, அதனால் நான் காப்பாற்ற தேவையில்லை. அந்த நாமத்தை தான் பிடிச்சின்றது. பாகவதத்தில் இருக்கிற 3வது சரணாகதி கஜேந்திரன். அந்த நாமம் ஒன்று, ஒரு யானை. அந்த யானை அதிமூலவெம்போ நாமவே காய்தோ அதிமூலவெம்போ கரிமா கரிக சிக்கி. அந்த யானை முதல்ல இடத்துல சிக்கிடுத்து எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல கூட ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அந்த யானையாவது ஒரு முதல்ல தான் பிடிச்சது, நம்மள 5-6 முதல்ல கவிருக்கு. கஜேந்திரன்கிறது ஏதோ ஒரு யானை இல்லை, ஜீவன்கிற நம்ம தான் கஜேந்திரன். நம்மள 5-6 முதல்ல காமம், கோபம், லோபம், மதம், மாத்சரியம்னு விதவிதமான முதலைகள் கவிர்க்கும் பொழுது அந்த கஜேந்திரன் பல நாள் ஆயிடுத்து அதை நினச்சி பார்க்கறதான். இவ்வளோ நாள் ஆயிடுத்து நம்மளை கவிர்க்கிற முதலையும் சாப்பாடு இல்லாமல் செத்து போகலை, நம்மளும் ஆகாரம் இல்லாமல் மாண்டு போகலை. அப்போ நம்ம உயிருக்கு சொந்தக்காரன் யார்? என்னுடைய உயிருக்கும் சொந்தக்காரன், இந்த முதலனுடைய உயிருக்கும் சொந்தக்காரன் யார் அப்படின்னு நினைக்கும் போது தான் இதை பொதுவாக நம்ம நினச்சி பார்க்கணும். உலகத்திலேயே பார்க்கலாம். 40 வயசு தான் ஆகுது, மொத்தம் போயிட்டான். ஏன் போயிட்டான்னு தெரியாது. 95 வயசு 99 வயசுக்காரெல்லாம் போக மாட்டோமான்னு ஏங்கின்னு இருக்கிறவெல்லாம் இருக்கா, உயிரோட இருக்கா. அந்த உயிருக்கு சொந்தக்காரன் வேற யாரோ ஒரு யானை நினைக்கிறது. அப்போதான் யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் யைதம் ஸ்வயம் ஓம் நமோ பகவதே யதயே தச்சிதாத்மகம்
पुरुषाय आदिबीजाय आदिबीजाय पुरुषाय आदिबीजाय परेशाय धीमहि ஆதிபீஜாய ஆதிபீஜமே இந்த உலகத்தையே படைச்ச வஸ்துவே எனக்கும் என் உயிருக்கும் உயிராளனே யார் இந்த ஜகத்துக்கே மூலம் யார் அப்படிங்கும் பொழுதுதான் ஆதி மூலவெம்போ நாமவே காய்தோ நீன்யாக்கோ ரங்கா ಹಂಗ್ಯಾಕೋ ಕರಿಮ ಕರಿಗೆ ಸಿಕ್ಕಿ ಮೊರೆಯಿಡುತ್ತಿರುವಾಗ ಕರಿಮ ಕರಿಗೆ ಸಿಕ್ಕಿ ಮೊರೆಯಿಡುತ್ತಿರುವಾಗ ಆದಿಮೂಲವೆಂಬ ಆದಿಮೂಲವೆಂಬ ನಮವೇ ಕಾಯ್ದೋ ನೀನ್ಯಾಕೋ ರಂಗ ಹಂಗ್ಯಾಕೋ ಬಲಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಿರಯ ಸೆಳವಾಗ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ನಾಮವೇ ಕಾಯ್ದೋ ನೀನ್ಯಾಕೋ ನಿನ್ನ ಹಂಗ್ಯಾಕೋ ನಿನ್ನ ನಾಮಗೆ ಸರಿ ಗಣೆಲೋ ಜಗದೊಳು ಘನ ಮಹಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಅಂತ ಯಾನ கஜேந்திரன் ஆதி மூலமே ஆதி பீஜாய ஜகத்தையே எந்த பரபிரம்மம் படைச்சதோ எவனால படைக்கப்பட்டதோ எதனால படைக்கப்பட்டதோ யதஹா இதம் ஏனேதம் இதம் எந்த பரபிரம்மே ஜகத்தோ எந்த பரபிரம்மத்தால ஜகத்து படைக்கப்பட்டதோ எதனால படைக்கப்பட்டதோ எவனால படைக்கப்பட்டதோ எதுவே ஜகத்தோ அந்த பரபிரம்மத்தை அழைக்கிறேன்னதும் கருட கமனனா புரந்தர விடல நீன்யாக்கோ ரங்கா ரங்கநாதர் புரந்தர விட்டலன் கருடன் மேல அப்படியே பறந்து 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 தாமரை போல முகம் தாமரை போன்ற கண்கள் எடுப்பான மூக்கு கோப்பை பழம் போல உதடு கண்ணாடி எத்தக்க போலம் கருணையே வருஷிக்கக்கூடிய கண்களோட சங்கம் சக்கரம் கத அங்கேந்து வந்து சக்கரேன நக்கரவதனம் இனி பாட்டிய சக்கரத்தால நக்கரத்தினுடைய கழுத்து நக்கரம்னா முதல அந்த முதலனுடைய கழுத்தை அப்படி அறுத்து இப்படி பார்க்கறான் கஜேந்திரன் நாராயணா நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே நாராயண 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 நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே என்னை காப்பாத்த வந்தியேப்பா அப்படின்னு என்ன கொடுக்கறதுன்னு புரியலையா அந்த யானைக்கு ஏதாவது கொடுக்கலாமேன்னு தோன்றதான் ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு அப்போதான் அந்த துதிக்கையால ஒரே ஒரு தாமரை எடுத்து நாராயணா நாராயணா தாமரை எடுத்து இப்படி கொடுத்ததும் என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம் அந்த மனசு தானே முக்கியம் அந்த கழுத்தை அறுத்து அந்த சக்கரத்தால முதல்ல கழுத்தை அறுத்ததுமே அதுக்கு சாப விமோச்சனம் ஆயிடுத்து இந்த கஜேந்திரனுடைய துதிக்கைன்னு பேர் ஏன்னா நாராயணான்னு துதிச்சது இல்லையோ யானை பகவானை துதிச்சதுனால துதிக்கைன்னு பேர் இப்படி துதிச்சதும் அந்த கையை தொட்டாரோ இல்லையோ சாப விமோச்சனம் இல்ல சாட்சாத் மோக்ஷம் கஜேந்திர மோக்ஷம் சரணாகதியில மோக்ஷம்னு பேரு சாட்சாத் மோக்ஷமே கிடைச்சு நாராயண 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 புரந்தர விட்டல நீனாகோ நின்ன ಹಂಗ್ಯಾಕೋ ರಂಗ ನಿನ್ನ ನಾಮದ ಬಲ ಹೊಂದಿದರೆ ಸಾಕೋ ನೀನಾಕೋ ರಂಗ ಹಂಗ್ಯಾಕೋ ರಂಗ ನೀನ್ಯಾಕೋ ರಂಗ
ஆழ்வாரும் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறார். கஜேந்திர மோட்சம் கேட்குறவர்களுக்கோ, அந்த சரணாகதியை சொல்கிறவர்களுக்கோ, கஜேந்திரனை ஸ்மரிக்கிறவர்களுக்கோ இப்போ நம்ம நினச்சுன்னுட்டோன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு கஜேந்திர மோட்சத்தை சொல்கிறார். கடைசி காலத்தில் பகவானை நினைப்போமோ மாட்டோமோ, இன்னைக்கு நான் இப்போ இந்த ஹாலில் உட்காந்து உன்னை நினச்சுன்னுட்டேன், பாடியாச்சு. இப்போ நான் உன்னை நினைக்கிறேன், என் உயிர் பெரியற காலத்தில் என்ன நீ நினச்சிக்கோ. இந்த க்ஷணம் ஒன்றை நான் நினைக்கிறேன், அப்போ என்ன நீ நினச்சிக்கோ. ரங்கா துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஆழ்வார் பாடி முடிக்கிறார். இப்படி 3 சரணாகதி, விபீஷணன், திரௌபதி, கஜேந்திரன். எல்லாருக்குமா முன்பு சொன்னது போல எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன், மேலும் மேலும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பகவானை சரணாகதி. மறுபடியும் மறுபடியும் எல்லாருக்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் சத்சங்கமும் குரு கிருப்பையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம். பவமான சுதுடு பட்டு பாதார வினல்லமுனகு நீராயாம ரூபமுனகு நித ஜய மங்களம் ராஜீவ நயன ராஜாதி வினுதமயின நீராம ரூபமுனகு நித்ய ஜய மங்களம் त्वत्पादमूलं शरणं प्रपद्ये शरणं. இன்னைக்கு விசாகருடைய ப்ரோக்ராம் சம்திங் சூப்பர்ப். அவங்க வந்து இது சங்கீத உபன்யாசம் மட்டும் இல்லை, ஷீ இஸ் ப்ரூவ்ட் தட் ஷீ இஸ் எக்ஸலண்ட் வோக்கலிஸ்ட் ஆல்சோ. ரொம்ப பிரமாதம், அந்த எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், வெரி குட் வாய்ஸ். அவங்கள இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. இந்த காரணம் எல்லாமே காரணம் இதுக்கு கொடுத்த எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒன்லி ஜெயா டிவிக்கு தான். இவ்வளோ அருமையாக ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்து இந்த ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷப்படுத்துறது. அதனால் வி ஷுட் ஆல்வேஸ் தேங்க் தி ஜெயா டிவி. விசாகஹரியினுடைய நாம சங்கீர்த்தனம் கேட்குறதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். 2 மணி நேரமும் போனதே தெரியல. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் மனசு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எவ்வளோ தூரம் வந்து கேட்டாலும், எத்தனை மணி நேரம் கேட்டாலும் அழுக்காத ஒரு வாச்சகம் அவருடைய விசாகஹரியினுடைய கதாகலட்சேபம். ಆದದ್ದೆಲ್ಲ ಒಳಿತೇ ಆಯಿತು, ಆದದ್ದೆಲ್ಲ ಒಳಿತೇ ಆಯಿತು. ನಮ್ಮ ಶ್ರೀಧರನ ಸೇವೆಗೆ ಸಾಧನ ಸಂಪದಾಯಿತು, ಆದದ್ದೆಲ್ಲ ಒಳಿತೇ ಆಯಿತು. ಸ